إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் நபீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை துயர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூங்கள், தபஉ தாபியூங்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து மூமின்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தீனுல் இஸ்லாத்திலே எவைகளை நமக்கு கடமையாக்கியிருக்கின்றானோ அவைகளை இயன்ற அளவு எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், எவைகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தடை செய்து ஹராமாக்கியிருக்கின்றானோ அவைகளை வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியச் செய்தவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகளிலே மிக முக்கியமான ஒரு கடமை இந்த தொழுகையாக அமைந்திருக்கின்றது. இந்த தொழுகையை பற்றி தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நாளைய மறுமையிலே மனிதனுடைய அமல்களிலே முதலாக கேள்வி கேட்கக்கூடிய விடயம். இந்த தொழுகை சீராகிவிட்டால் அவன் வெற்றி பெற்று விடுவான். எப்பொழுது இந்த தொழுகை பாத்திலாக ஃபசாதானதாக மாறிவிடுகின்றதோ அவன் நாளைய மறுமையிலே நஷ்டமடைந்து விடுவான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை என்ற இபாதத்தை, வணக்கத்தை தொழுது காட்டினார்கள். அது மட்டுமல்ல, தொழுகையிலே தவறுகள் வரக்கூடிய நேரத்திலே அந்த தவறுகளை சுட்டி காட்டினார்கள். சில நபித்தோழர்கள் தொழுத சந்தர்ப்பங்களிலே நீங்கள் தொழுகையை சரியாக நிறைவேற்றவில்லை, மறுபடியும் தொழுங்கள் என்று திரும்ப அவர்களுக்கு தொழுகையை நிறைவேற்றுமாறு சொல்லி தொழக்கூடிய முறைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல,
சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அது போன்று தொழுங்கள் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டார்கள். இந்த தொழுகை நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நிறைவேற்றினார்களோ அந்த முறையிலே நாங்கள் நிறைவேற்றாமல் இந்த தொழுகையுடைய ஷர்த்துகள், ஃபர்லுகள், ருக்குன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அம்சங்களை அறியாமல் நாங்கள் ஒழுங்கற்ற முறையிலே நிறைவேற்றினோம் என்றால் இந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையிலே இதனை காட்டி தந்தார்களோ அந்த முறையிலே செய்யக்கூடிய நேரத்திலே தான் எந்த வணக்கமும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. எமது தொழுகைகளை எடுத்து பார்த்தால் தவறுகளும் பிழைகளும் நிறைந்த தொழுகைகளாகவே அந்த தொழுகை காணப்படுகின்றது. சில தவறுகளை பார்த்தால் அது தொழுகையே பாத்திலாக்கக்கூடிய, வீணாக்கிவிடக்கூடிய தவறுகளாக இருக்கின்றன. இன்னும் சில தவறுகளை பார்த்தால் அது தொழுகைக்குரிய நன்மைகளை குறைக்கக்கூடிய பல தவறுகளை நாங்கள் செய்து கொண்டுதான் இந்த தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே ஒவ்வொரு வணக்கத்தையும் செய்வதற்கு முன்னால் அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையிலே செய்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் படித்து செய்வது நமக்கு கடமையாக, பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று பள்ளிவாசல்களை பார்த்தால் கதிரைகள் நிறைந்து கதிரைகளிலே அமர்ந்து தொழக்கூடிய பலரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே சிலருக்கு நோய்கள் இருக்கலாம், சில காரணிகள் இருக்கலாம். ஆனால் இன்று ஏதோ சிறிய காரணங்களுக்காக கூட எழும்பி நின்று தொழுகையை நிறைவேற்ற முடியுமானவர்கள் பலரும் இந்த தொழுகையை கதிரையிலே உட்கார்ந்தவாறு தொழக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவர்களுக்கு சொன்னார்கள், ஸல்லி காயிமா, நீங்கள் நின்ற நிலையிலே தான் தொழ வேண்டும். ஃபஇல்லம் தஸ்ததி ஃபகாயிதா, இது உங்களுக்கு நின்று தொழ முடியாதா, அதற்கு சக்தி கிடையாதா, அப்படி என்றால் நீங்கள் உட்கார்ந்து தொழ வேண்டும் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். எனவே இந்த தொழுகையை நாங்கள் ஒருவரை பார்க்கின்றோம், நல்ல சுகதேகியாக அவர் எழுந்து நின்று வருகிறார், நடந்து வருகிறார், நல்ல முறையிலே அவர் பள்ளிவாசலுக்கு நுழைகிறார். ஆனால் தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலேயே கதிரையிலே உட்கார்ந்து தொழக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு கடமையை இயன்ற அளவு எவ்வாறு ஏவப்பட்டிருக்கின்றதோ அந்த முறையிலே அதனை செய்ய வேண்டும். எந்த அளவு எங்களுக்கு நிற்க முடியுமோ, எந்த அளவு ருக்குகளை செய்ய முடியுமோ அந்த தொழுகைகளை அதனுடைய அடிப்படை முறையிலே செய்ய வேண்டும். முடியாத சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் உட்கார வேண்டும் அல்லது கதிரைகளை பாவிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய நேரத்தில் எவ்வாறு தொழுகைக்கு வர வேண்டும்? நீங்கள் தொழுகைக்கு வருவதா இருந்தால் நீங்கள் ஓடிய நிலையிலே வர வேண்டாம். ஓடி இந்த ஜமாஅத்தை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஓடி விரைந்து வர வேண்டாம். நீங்கள் ஓடிய நிலையிலே வர வேண்டாம். நீங்கள் தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அமைதியாக வாருங்கள், சக்கீனத்தோடு வாருங்கள், நடந்த நிலையிலே வாருங்கள். எந்த தொழுகை உங்களுக்கு இமாமோடு கிடைக்கின்றதோ அதனை நீங்கள் அடையுங்கள், அதனை தொழுங்கள். எந்த தொழுகை, எந்த ரக்கத்துகள் உங்களுக்கு தப்புகின்றனவோ அதனை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். அதான் இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் எழுந்து நீங்கள் தொழுங்கள் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள்.
ஒரு முறை அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்திலே இமாம் ஜமாத் நடக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு ருக்கு கிடைத்து விடுமோ என்ற சந்தேகத்திலே இவர் ஓடி வந்து அந்த சஃப்பை அடைவதற்கு முன்னாலே ருக்குவை செய்து விடுகிறார். சஃப்பை அடைவதற்கு முன்னாலே பள்ளிவாசலிலே பின்புறத்திலே அவர் ருக்குவுக்கு சென்று விடுகிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து ஜாதகல்லாஹு ஹிர்ஸா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஆசையை கூட்டட்டும், ஜமாஅத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை, இந்த ஆசை உங்களுக்கு அதிகரிக்கட்டும். ஆனா வலா தஉத், நீங்கள் மறுபடியும் இவ்வாறு செய்ய வேண்டாம், இவ்வாறு நீங்கள் மறுபடியும் செய்ய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார் என்றால், இந்த ஜமாஅத்களை பிடிப்பதற்காக வேண்டி ஓடோடி வந்து ஜமாஅத்களை அடைவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த ஒரு அம்சமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தொழுகையை நிறைவேற்றுவதாக இருந்தால், நாங்கள் இமாம் ஜமாத்தோடு தொழுவதாக இருந்தால் நாங்கள் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவோம். இமாம் ஒரு சுத்ராவை எடுத்துக்கொள்வார். ஆனால் தனித்து தொழக்கூடிய நேரத்திலே ஒரு சுத்ராவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் சுத்ரா என்றால் ஒரு தடுப்பு, ஒரு மறைவை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் பல பள்ளிவாசல்களில் பார்க்கின்றோம், பள்ளிவாசல்களுக்கு நுழையக்கூடியவர்கள் இங்கே சுவர்கள் இருக்கின்றன, தூண்கள் இருக்கின்றன, கதிரைகள் இருக்கின்றன. அவைகளை முன்னோக்கி தொழ முடியுமா இருந்தும் இந்த சுத்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தடுப்பை எடுக்காமல் ஏனோ தானோ என்று தொழக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் அல்ல, பல ஹதீஸ்களில் இந்த சுத்ராவை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த சுத்ரா என்பது ஒரு ஷாராருக்குள்ள சுன்னாவல்ல. இதனை ஏதோ ஒரு ஷாரார், ஏதோ ஒரு கொள்கைக்குரியவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சுன்னாவை விளங்கி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. எனவே இந்த வழிமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு தடுப்பை வைத்துத்தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். இந்த சுன்னாவை சில உலமாக்கள் கடமை, ஒரு வாஜிப் என்று கூட வலியுறுத்தி கூறியும் கூட இன்று இதிலே பல சகோதரர்கள் கவனமில்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த தொழுகையை நாங்கள் இமாம் ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய சஃப்புகளை சீராக அமைத்துக் கொள்வது. நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃப்புகளை சீராக்குவதிலே மிகவும் கரிசனை எடுத்திருக்கின்றார்கள், மிகவும் கவனம் எடுத்திருக்கின்றார்கள். சஃப்புகளை சீராக்குவதென்றால், சஃப்புகளை நேராக அமைத்துக் கொள்வதென்றால் அதிலே பல அம்சங்கள் இருக்கின்றன. முதலாவது, முதல் சஃப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும், ஜமாஅத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் முதல் சஃப்பிலே இடத்தை வைத்துவிட்டு இரண்டாம் சஃப்பிலே இடத்தை வைத்துவிட்டு பின்னால் ஒரு சஃப்பை நாங்கள் துவங்குவோம் என்றால் ஜமாஅத்துடைய நன்மையை நமக்கு இல்லாமலாக்கி விடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே முதலாவதாக சஃப்புகள், முதல் சஃப்புகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதே போன்று சஃப்புகளை சமப்படுத்த வேண்டும். நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த சஃப்புகளை சீராக்குவார்கள் என்றால், கஅன்னமா யுஸவ்வி பிஹல் கிதா, அம்புகளை ஒன்றோடொன்று ஒப்பிட்டு பார்த்து எவ்வாறு சீராக்குவார்களோ, எவ்வாறு சீவுவார்களோ அதே போன்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஃப்புகளை சீராக்குவார்கள். எனவே சஃப்புகளை சீராக்குவதற்காக ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்வார்கள். இன்று எமது பல இமாம்கள் தொழுவிக்கக்கூடிய சஃப்பை கவனிப்பதில்லை. ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், சொல்லிவிட்டு அந்த தொழுகையை ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஃப்புகளை சீராக்காமல், அது ஒழுங்காக வராமல் தொழுகையை ஆரம்பிக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சஹாபியை காண்கின்றார்கள். அவருடைய நெஞ்சு சஃப்பை விட்டும் தள்ளி கொண்டிருக்கின்றது. இவரை பிடித்து தள்ளுகிறார்கள். ஒரு நேரத்திலே ஒரு சஹாபியை போய் அவருக்கு தடியினால் அடிக்கின்றார்கள். அப்படி கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஃப்புகளை சீராக்கி இருக்கின்றார்கள். சஃப்புகளை நீங்கள் சமப்படுத்திக் கொள்ளுங்கள், நேராக்கிக் கொள்ளுங்கள். ஓ லா யுகாலிஃபன்னல்லாஹு பைன குலூபிக்கும்
உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா வேற்றுமைகளை உண்டாக்கி பிணக்குகளை உண்டாக்கி சிக்கல்களை உண்டாக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். வலா ததரு ஃபுருஜாத்தின் லிஷைத்தான், ஷைத்தானுக்கு இடைவெளிகளை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். என்றால் நீங்கள் சஃப்களிலே இடைவெளி விடக்கூடிய நேரத்தில் அந்த இடைவெளிகளால் ஷைத்தான் ஓடித் திரிகிறான். எனவே ஷைத்தானுக்குரிய இடங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களிலே யாரெல்லாம் சஃப்புக்கு வருகின்றார்களோ பெரியவர்கள், வயதுள்ளவர்கள், புத்தியுடையவர்கள் முதல் சஃப்களிலே நிக்கட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய சஃப்களை பார்த்தால் பெரியவர்கள் கிடையாது, சிறியவர்களே ஆரம்பத்திலே வந்து முதல் சஃப்களிலே உட்கார்ந்து விடுகிறார்கள். இது தவறு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு இமாமுக்கு பொறுப்பு பெரியவர்களை முன்னெடுத்து சிறியவர்களை பின்னே அனுப்புவது கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சஃப்களை சீராக்கக்கூடியவர்களே மிகவும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் எடுத்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீமு சுஃபுஃபக்கும், உங்களோட சஃப்களை நீங்க நேராக்கி கொள்ளுங்கள். ஃபஇன்னி அராக்கும் மின் வராஇ வஹ்ரி, என்ற முதுகுக்கு பின்னால நான் உங்களை காண்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத் நடத்தினாலும் பின்னால் உள்ள சஃப்களை அவர்கள் பார்க்கின்றார்கள், அவர்கள் காண்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்க்கக்கூடிய நிலையிலே வகான ஹதுனா ஜுல்ஸிகு மன்கிபஹு பிமன்கிபி சாஹிபி, நாங்கள் ஒருவர் எங்களுடைய தோல் புயங்களை அடுத்தவருடைய தோல் புயத்தோடு சேர்த்து வைப்போம், எங்களுடைய பாதங்களை அடுத்தவருடைய பாதத்தோடு சேர்த்து வைப்போம். இன்று என்ன நடக்கின்றது? பாதங்களோடு சேர்த்தால் பாதங்களை அகற்றி விடுகிறார்கள். பல பள்ளிவாசல்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், பாதங்களை சேர்க்கும் போது பாதங்களை அப்படியே அகற்றிவிடக்கூடியவர்களை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய நிலையிலே சஹாபாக்கள் எப்படி வைக்கின்றார்கள்? தோள்களோடு சேர்த்து கால்களை கால்களோடு சேர்த்து நாங்கள் வைக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இது புகாரியிலே 725 ஹதீஸா பதிவாயிருக்கின்றது. இந்த ஹதீஸை பார்த்து சிலர் சொல்லலாம், இது சஹாபாக்களுடைய ஒரு செயல், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை என்று ஒரு ஆதாரத்தை காட்டி அப்படி கால்களை சேர்த்து வைப்பது சுன்னத்தில்லை என்று ஒரு ஆதாரத்தை அவர்கள் முன்வைக்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருஸ்ஸு சுஃபுஃபக்கும், உங்களுடைய சஃப்களை ரஸ்ஸன் ஒன்றோடொன்று இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா கட்டிடங்களை பற்றி சொல்லும்போது கான்னஹும் புன்யானும் மர்சூஸ், ஒரு அதாவது அந்த கட்டப்பட்ட ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கடல் அதாவது கல்லுகளை அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்கிறான். அது போன்று இந்த சஃப்களை நாங்கள் ஒன்றோடொன்று ஒருவருக்கொருவர் இணைத்து வைக்க வேண்டும் என்ற அந்த அர்த்தத்தை அந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் செய்த ஒரு சுன்னா. இதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள், அதனை அனுமதித்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். எனவே இது ஒரு சுன்னா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இமாமை துயர்ந்து நாங்கள் தொழக்கூடிய ருக்குஇலே சுஜூதிலே இமாமை காண நாங்கள் முந்தக்கூடாது. இமாமை காண முந்துவது மிகப்பெரிய ஒரு குற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அமா யக்ஷா அஹதுக்கும் இதா ரஃபஅ ரஅஸஹு மின் ருகூஇன் ஓ சுஜூதின் قبل الامام ان يجعل الله رأسه رأس حمار, அதாவது உங்களிலே ஒருவர் ருகூலே அல்லது சுஜூதிலே இமாமுக்கு முன்னால் தலையை உயர்த்தினால் அவருடைய தலையை கழுதையுடைய தலையாக மாற்றுவதை பயப்படுவதில்லையா என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அளவு ஒரு மோசமான ஒரு உதாரணத்தை கூறக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயலை எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னமா ஜுஇலல் இமாம் லியுத்தம்ம பிஹி, இமாம் வைக்கப்பட்டிருப்பது அவரை பின்பற்றப்படுவதற்காக வேண்டி. எனவே அவர் தக்பீர் சொன்னால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், அவர் ருக்குவுக்கு சென்றால் அவரை தேர்ந்து நீங்கள் ருக்குவுக்கு செல்லுங்கள். அவரை முந்துவது கூடாது, அவரை முந்தி செய்வது இது பெரிய பாவம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகின்றது.
சுட்டிக்காட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தொழக்கூடிய நேரத்திலே இன்னும் பல செயல்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். சேவல் கொத்துவது போன்று நீங்கள் அவசரமாக தொழ வேண்டாம். நாய் இருப்பது போன்று நீங்கள் உட்கார வேண்டாம். நரிகள் திரும்பி பார்ப்பது போன்று நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம் என்றெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை பற்றி சுட்டிக்காட்டுகிறார்கள். என்றால் இந்த தொழுகை எந்த அளவு முக்கியமான ஒரு இபாதத், அதை எவ்வாறு நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது நமக்கு கடமையாக தோன்றிருக்கின்றது. நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே பலருடைய தொழுகை துமஅனீனத்தில்லாத அமைதி பேணாத தொழுகைகளாக இருக்கின்றன. ருக்கு சுஜூதுகளை எவ்வாறு நிறைவேற்றுகிறார்கள்? அவசரமாக நிறைவேற்றுகிறார்கள். ஏன்? பிசினஸ் நடக்கக்கூடிய நேரம், அவங்களோட பீக் அவர்ஸ். எனவே இந்த தொழுகையை அவசரமாக தொழுதுவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவசரமாக தொழுதுவிட்டு செல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனைத்தான் அல்லாஹ் தஆலா அல்ஹாக்குமுத் தகாசுர் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். உங்களை நீங்கள் பணங்களை ஈட்டிக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும், இப்படியான ஆசைகள், இதன் மூலமாக பெருமை பாராட்ட வேண்டும் என்ற ஆசை உங்களை அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டும் பராக்காக்கிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அந்த சஹாபாக்கள் ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்களுடைய தொழுகையை விட்டும் அல்லாஹ்வை திக்ரை விட்டும் அந்த சஹாபாக்களை இந்த வியாபாரங்களோ அவர்களுடைய தொழில்களோ அவர்களை பராக்காக்கி விடவில்லை என்று அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தொழக்கூடிய அந்த தொழுகையை ஒழுங்கான முறையிலே நிறைவேற்றுவது, ஃபர்லுகளை ஷரத்துகளை பேணி நிறைவேற்றுவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உக்பிருக்கும் பிஸலாத்தில் முனாஃபிக், ஒரு முனாஃபிக்குடைய தொழுகையை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா? அவன் என்ன செய்கிறான்? அஸர் தொழுகையை பிற்படுத்தி ஹத்தா இதா கானத் பைன கர்னை ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்புகளுக்கு மத்தியிலே அந்த சூரியன் ஆனபோது, அதாவது சூரியன் மறைவதற்கு கிட்டவான போது அவன் நகராத்தி தீக், சேவல் கொத்துவது போன்று கொத்தி லா யذ்குருல்லாஹ் ஃபீஹா இல்லா கலீலா, கொஞ்சமாக தவிர அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருக்கிறான். கொஞ்சமாக அல்லாஹ்வை நினைவு கூறி இப்படி தொழுகையை நிறைவேற்றுகிறானே, இது தொழுகை முனாஃபிக்குடைய தொழுகை என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அதாவது களவெடுக்கக்கூடியவர்களே மிக மோசமான கல்வன் யார்? அஸ்வஉன் நாஸி சர்கதன் அல்லதி யஸ்ரிகு மின் ஸலாத்தி, தொழுகையை களவாடக்கூடியவன், அந்த ருக்குஐ சுஜூதை ஒழுங்கான முறையிலே நிறைவேற்றாமல் தொழுகின்றானே, இவன் தான் மிக மோசமான கல்வன் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய என்று அல்லாஹ் தஆலா பொருந்தக்கூடிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும். எவைகளை கவனித்து செய்ய வேண்டுமோ அவைகளை கவனித்து இந்த தொழுகையை நாங்கள் பாழாக்கிவிடக்கூடாது. இந்த தொழுகை பாழாகிவிட்டால் நாளைய மறுமையிலே ஏனைய அமல்களும் பாழாகிவிடும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் தஆலாவை பயந்து இந்த நேரம் சதாவும் நாங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரத்திலே இந்த கடமைகளை பேணுதலாக பார்த்து செய்வது நமக்கு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது கடமைகளை ஒழுங்கான முறையிலே நிறைவேற்றுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையிலே நடக்கக்கூடிய சில தவறுகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். இதே அடிப்படையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல வகையான தவறுகளை நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பார்வைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி பார்ப்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அதனை எவ்வாறு தடை செய்தார் என்றால், மாபாலு அக்வாமின் யர்ஃபஊன அப்சாரஹும் இலஸ் ஸமா ஃபீ ஸலாத்திஹிம், சில கூட்டங்கள் சிலர் அவர்களுடைய பார்வைகளை வானத்தின் பக்கம் உயர்த்துகின்றார்கள். அவர்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது? அதனை அவர்கள் நிச்சயமாக கட்டாயமாக தவிர்ந்து கொள்ளட்டும், அல்லது அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் பறித்து விடட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள்.
எனவே அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் தஆலா பறித்து விடட்டும் என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு பாவம் என்றால் இதை நாங்கள் மக்ரூஹ் என்ற ஒரு தரத்திலே சொல்ல முடியாது. இது ஒரு பாவம், ஒரு ஹராம் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு மனிதனுடைய தொழுகையிலிருந்து ஷைத்தான் பறிக்கக்கூடிய ஒரு பறிமுதல். இந்த ஷைத்தான் அந்த தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றாமல் பறித்து விடுகிறான், அதுதான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்று தொழுகையை நிறைவேற்றக்கூடிய இன்னும் பல வகையான தவறுகளை செய்கிறார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், பல பள்ளிவாசலிலே இந்த தொழுகைக்காக வேண்டி சென்று விட்டால் இந்த நீயத்தை மொழிவார்கள். நீயத்தை மொழிவதென்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தராத ஒரு விடயம். தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில்தான், நோன்பை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில்தான், ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில்தான், எந்த ஒரு இபாதத்தை செய்யும் போதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீயத்தை மொழிந்தது கிடையாது. உசல்லி ஃபர்லல் லுஹுர் என்றோ உசல்லி ஃபர்லல் அஸ்ரி என்றோ எந்த ஒரு ஹதீஸையும் காண முடியாது. இன்று ஜனாசா தொழுகைகளை வைத்துக்கொண்டு என்ன சொல்லி தருகிறார்கள்? உசல்லி ஃபர்லல் ஜனாசதி, இதுதான் ஜனாசா தொழுகையுடைய நீயத் என்று ஒரு நீயத்தை சொல்லி தருகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சொல்லி தரக்கூடிய சகோதரர்களிடத்திலே, இமாம்களிடத்திலே போய் கேளுங்கள், இந்த நீயத் எந்த ஹதீஸ்லே வருகின்றது, எந்த ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றது? சஹீஹான ஒரு ஹதீஸையோ ஒரு ضعீஃபான ஹதீஸையோ காட்ட முடியாது. எனவே ஆதாரமே இல்லாத ஒரு செய்தியை நீயத்தா சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் மார்க்கத்தை நல்ல முறையிலே படித்து பார்த்தால் இந்த நீயத்தை மொழிவதென்பது கிடையாது, ஹதீஸ்களிலே அது வரவில்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீயத் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. நீயத் என்றால் ஒன்றை நினைப்பது. நீங்கள் தொழுகைக்காக வேண்டி ஃபர்லான தொழுகையை செய்கிறேன் என்று நீங்கள் நினைத்து தக்பீர் கட்டுவது, அதுவும் போயாதுக்கு அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அலிஃபுக்கும் ராவுக்கும் இடையிலே நீயத் வர வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டபடியால அந்த நீயத்தை எடுத்துக்கொள்வதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். வஸ்வாசினால் பீடிக்கப்பட்டு உசல்லி ஃபர்லல் லுஹுர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹு அக்பர் என்ற அந்த மொழிதலை மொழிந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்? இந்த நீயத்து அலிஃபுக்கும் ராவுக்கும் இடையிலே வர வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு சட்டத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படித்து தரவில்லை. இப்படி ஒரு வழிமுறை சுன்னாவிலே கிடையாது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். எனவே நோன்பை பிடிக்கும் போதோ அல்ல ஏனைய இபாதத்துகளை செய்யும் போதோ இப்படி நீயத்களை மொழிவதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரவில்லை. ஆனால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய சந்தர்ப்பத்திலே மாத்திரம் லப்பைக ஹஜ்ஜன் லப்பைக உம்ரத்தன் என்று மொழிந்திருக்கிறார்களே தவிர வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீயத்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிந்தது கிடையாது என்பது உறுதியான அம்சம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே நேரத்திலே நாங்கள் தொழக்கூடிய நேரத்திலே தொழுகையை இஸ்பாலுடன் கரண்டைக்கு காலே கரண்டைக்கு கீழால நாங்கள் உடைகளை உடுத்துக்கொண்டு தொழுகிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு ஸலாத ரஜுலின் முஸ்பிலின் இஸாரோ, யார் தனது வேட்டியை அவ்வாறு தொங்கவிட்ட நிலையிலே கரண்டைக்கு கீழாலே தொங்கவிட்ட நிலையிலே தொழுகிறானோ அவனுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இதே போன்று நெருக்கமான ஆடைகளை உடுத்து, இடுப்புகளை நெருக்கமாக உடுத்து, அவ்வாறு ஔரத்துகள் விளங்கக்கூடிய முறையிலே, அவர்களுடைய உள்ளாடைகள் கூட விளங்கக்கூடிய முறையிலே இன்று சில வாலிபர்கள் ஆடைகளை அணிந்து வரக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஹுது ஸீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்திலே தொழுகைக்காக வேண்டி நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்திலே அழகான முறையிலே வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நாங்கள் ஆடைகளை, நெருக்கமான ஆடைகளை, இப்படியான மோசமான ஆடைகளை உடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை முனாஜாத் செய்வதற்கு வருவோம் என்றால் அது எங்களுடைய தொழுகைகளை பாழாக்குவதற்கு, எமது தொழுகைகள் சுருட்டி அப்படியே எமது முகத்திலே அடிக்கப்படுவதற்கு அவைகள் காரணமாகிவிடும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த தொழுகைகளை ஒழுங்கான முறையிலே நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று தொழக்கூடிய நேரத்திலே நீங்கள் ஆடைகளை மடித்துக் கொண்டு தொழ வேண்டாம். நாங்கள்
பார்க்கின்றோம். பலரும் கழுசன்களை அவர்கள் மடித்து கொண்டு சொல்வார்கள். கரண்டைக்கு கீழே போகுது, அதனால மடிச்சு கொண்டு சொல்லுவாங்க. கரண்டைக்கு கீழே உடுப்பதும் கூடாது, கரண்டைக்கு மேலால் இப்படி மடிச்சு கொண்டு சொல்வதும் கூடாது. எனவே நாங்கள் தைக்கக்கூடிய நேரத்தில் கரண்டைக்கு கீழால போகாத முறையிலே தைத்துக் கொள்வோம். அப்படி இல்லாமல் இதனை மடிப்பது அதுவும் கூடாத ஒரு செயல். எனவே கைகளை மடித்துக் கொண்டு கால்களை மடித்துக் கொண்டு கொண்டைகளை கெட்டிக்கொண்டு தொழுவதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடை செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்று தொழுகையை நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னும் பல சுன்னாக்களை விட்ட நிலையிலும் இன்னும் பல தவறுகளை செய்த நிலையிலும் எமது சகோதரர்கள் தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்றால் சுஜூதுக்கு செல்வார்கள். அவருடைய 7 உறுப்புகள் நிலத்திலே படக்கூடிய முறையிலே சுஜூத் செய்வார்கள். அதிலே கால்களுடைய விரல்களுடைய உட்பகுதியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலத்தோடு வைப்பார்கள். ஆனால் இன்று கால்களை உயர்த்தி கொண்டும் கால்களை ஒழுங்கான முறையிலே வைக்காமலும் சுஜூத் செய்யக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று தொழக்கூடிய நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்வை முனாஜாத் செய்கிறோம். எனவே அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்யக்கூடிய அளவுக்கு அதிகமாக சத்தத்தை உயர்த்தக்கூடாது. நாங்கள் அளவுக்கு அதிகமாக சப்தங்களை உயர்த்தி மற்றவர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய முறையிலே அது அமைந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா யுதியன்ன பஅதுக்கும் பஅதா, நீங்கள் சப்தங்களை உயர்த்தி ஒருவர் மற்றவருக்கு நோவினை செய்ய வேண்டாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாங்கள் வுதுவை செய்யக்கூடிய நேரத்திலேயே பல கடமைகளை விட்டு விடுகிறோம் அல்லது சரியான முறையிலே கவனிக்காமல் செய்து விடுகிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம் ஒரு சஹாபாக்கள் கால்களை கழுவி கொண்டு வருகிறார்கள். கால்களை ஒழுங்கான முறையிலே கழுவாமல் அவர்கள் செல்லக்கூடிய நிலையை பார்த்து வயலுல் லில் அகாப், இந்த குதிக்கால்களுக்கு நரக வேதனை என்று எச்சரிக்கை செய்தார்கள். ஏனென்றால் தொழுகைக்காக தயாராகக்கூடிய நேரத்தில் அந்த வுதுவை செய்யக்கூடிய நேரத்தில் அதனை நீங்கள் ஒழுங்காக நிறைவேற்றுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், கால்களை கைகளை கழுவக்கூடிய நேரத்தில் அதனை ஒழுங்கான முறையிலே தேய்த்து கழுவாமல் நாங்கள் கழுவுவதன் மூலமாக உறுப்புகள் பல நேரங்களிலே உண்மையான அதாவது சரியான முறையிலே கழுவப்படாமல் அது விடப்படக்கூடிய நிலைமைகளை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று தொழுகைக்காக வேண்டி நாங்கள் வுது செய்யக்கூடிய இந்த வுதுவை செய்யக்கூடிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை எவ்வாறு மசூ செய்திருக்கின்றார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை எவ்வாறு மசூ செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய தலை முழுவதையும் தான் மசூ செய்திருக்கின்றார்கள். ஆனால் எமது சகோதரர்கள் பலரும் இந்த தலையிலே ஒரு பகுதியை மாத்திரம் மசூ செய்கிறார்கள். இப்படி லேசான முறையிலே மசூ செய்துவிட்டு செல்லக்கூடிய நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வுது செய்யக்கூடிய 2 கைகளாலும் அவர்களுடைய தலையை முழுவதுமாக அப்படியே மசூ செய்து அப்படி ஒரு முறை இப்படி பின்னோக்கி சென்று மறுபடியும் முன்னோக்கி கொண்டு வந்து அவர்கள் மசூ செய்திருக்கிறார்கள். இதனை ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். புகாரி போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கக்கூடிய தலையை மசூ செய்யக்கூடிய நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக ஒரு முறை செய்தார்கள் என்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த முழுமையாக தலையை மசூ செய்யாமல் தலையிலே ஒரு பகுதியோடு மாத்திரம் சுருக்கி கொள்ளக்கூடிய சகோதரர்கள் ஷாஃபி மதுஹபை ஆதாரமாக காட்டலாம். ஆனாலும் ஷாஃபி மதுஹபிலே அந்த ஆதாரங்கள் சொல்லப்பட்டாலும் நாங்கள் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கக்கூடிய துல்லியமாக பார்க்கக்கூடிய தலை முழுவதையும் மசூ செய்ய வேண்டும் என்ற கருத்து மிக பலமான உறுதியான கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடயங்களை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகைக்காக வேண்டி நீங்கள் வருகின்றீர்களா, தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய நீங்கள் எதனை சாப்பிட்டு விட்டு வருகிறீர்கள்? நீங்கள் வெங்காயம் அதே போன்று வெள்ளைப்பூடு போன்றவைகளை சாப்பிட்டு விட்டால் பல்லுகளை துலக்காமல் வந்துவிட வேண்டாம். அப்படியே அந்த நிலையிலே நீங்கள் எமது பள்ளிவாசலுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் வரக்கூடிய நேரத்திலே ஆரம்பத்திலிருந்தே, அதாவது நாங்கள் வீட்டிலிருந்து வரக்கூடிய நேரத்திலேயே
சில ஒழுங்குகளை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். பள்ளி வாசல்கள் வைக்கப்பட்டிருப்பது தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, எமது அதாவது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, எமது இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வைக்கப்பட்ட இடமல்ல பள்ளிவாசல். எனவே எமது தேவைகளை எல்லாம் வீட்டிலே நிறைவேற்றிவிட்டு வுது செய்து கொண்டு வர வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த அம்சமாக இருக்கின்றது. அன்பான் இஸ்லாமிய சோழர்களே, எனவே ஏதோ ஒரு தேவைக்காக, ஒரு ஹதீஸுக்காக, அவசரத்துக்காகத்தான் இந்த பள்ளிவாசலிலே மலசல கூடங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் சாதாரணமான நிலையிலே பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய வீட்டிலே வுது எடுத்துக்கொண்டு வந்தோம் என்றால் எமது ஒவ்வொரு எட்டுக்கும் எமக்கு நன்மைகள் தரப்படுகின்றன. ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு தரஜா நமக்கு எழுதப்படுகின்றது, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த சுன்னாக்களை நாங்கள் பேணி நடக்க வேண்டும். நாங்கள் தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய வீணான பேச்சுக்களோடு வீணான வார்த்தைகளை பேசிக்கொண்டு நாங்கள் வருவோம் என்றால் அந்த தொழுகையிலே அந்த வீணான வார்த்தைகள் எல்லாம் நமக்கு யாபம் வந்து அந்த தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய அல்ல அந்த தொழுகையை பாழாக்கக்கூடிய மாறிவிடலாம். அன்பான் இஸ்லாமிய சோழர்களே, எனவே தொழுகைக்காக வேண்டி நேரங்காலத்தோடு வர வேண்டும். நேரங்காலத்தோடு வந்து சுன்னத்தான தொழுகையிலே ஈடுபட வேண்டும். பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாங்கள் இப்படியான நேரங்களை ஒதுக்கி இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய எமது ஃபர்லான தொழுகைகள் பரிபூர்ணமான தொழுகைகளாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகைகளாக மாறும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே நிறைவேற்றுவதற்கு நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அலா வஸல்லு அலா ரசூலில் ஹுதா ஃபகத் அமரக்குமுல்லாஹு பிதாலிக். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين. اللهم انصر الإسلام والمسلمين ووحد صفوف المسلمين واجمع كلمتهم على الحق يا أرحم الراحمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.